நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். 2025 துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜாக்பாட் உங்களுக்கு தான். ஹாப்பி 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 ரியல் ஃபண்டாஸ்டிக் ஹாப்பி நியூ இயராக துலா ராசி துலா லக்ன அன்பர்களுக்கு இருக்குது. எல்லா வகையிலையும் சுற்றி ப்ளஸ்ஸுங்க. ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லணும் அப்படின்னா, என்னடா இது இத்தனை நாள் எந்த ஆசீர்வாதமுமே கிடைக்கல, இப்போ தெய்வ அனுகிரகமே கிடைச்சிடுச்சு போல இருக்கு அப்படின்னு அனைத்து துளாராசி துலாலக்ன அன்பர்களும் சந்தோஷப்படக்கூடிய பொங்கி சந்தோஷ மழைக்குள்ளே நினையக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள். ஒவ்வொரு செக்டாராக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அனைத்து பெயர்ச்சிகள் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் சிவனேன்னு இருங்க. இப்போவே நிறைய துளாராசிக்காரங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சு, ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் கண்ணுக்கு தெரியுது, நிறைய முன்னேற்றங்கள் பாதையை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதை ரீச் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்துடுச்சு. ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி ப்ளஸ் சனி பெயர்ச்சி எல்லாமே உங்களுக்கு பல சாதகமான ஒரு ரூபத்தில் இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். அது எப்படின்றது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஏன் இதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த காலகட்டத்தை துளாராசிக்காரங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த காலகட்டத்திலையும் ஜெயிக்கிறது அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக போயிடும். ஏன்னா தெய்வ அனுகிரகமே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றது நான் சொன்னேன். சரி, ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் வாங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். குரு பகவான் இப்போ இருக்கக்கூடிய நிலையை விட உங்களுக்கு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம், அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பொசிஷனுக்கு வரார். அதாவது உங்களுடைய 9ஆம் வீடு. 9ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் அனைத்து ரூபத்திலையுமே அனுபவிக்கிற யோகத்தை கொடுக்க போகிறார். அந்த அனுபவிக்கிற யோகம் திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்கள் எதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ, வண்டி வாங்குவீங்களா, எஸ், வீடு வாங்குவீங்களா, எஸ், இந்த ஃப்ரெண்டு நெகட்டிவாக இருந்தானே இப்போ நல்லா பேசுவானா, எஸ், எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. எல்லாம் எழுதிட்டு நீங்கள் YES அப்படின்னு போட்டுக்கோங்க. அத்தனை விஷயத்தையும் குரு இருக்கக்கூடிய இடமும் டாப், குரு பார்க்கக்கூடிய இடமும் டாப். அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும், நமக்கு இருக்காங்கடா அப்படின்ற ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வரும். உங்களுடைய கில்ட் எல்லாம் ஓடியே போயிடும். நிறைய சாதிக்க வச்சிடுவார் குரு பகவான். அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையை உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்குறது. சரி, நான் இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு கொஷின் வந்துட்டே இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நான் தெளிவுபடுத்திடுறேன். என்ன அப்படின்னா, ராகு எப்படி மேடம் ப்ளஸ் ஆகும், ராகு தான் 5ஆம் வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? ஆமாங்க, டபுள் ட்ரிபிள் ப்ளஸ். எப்படின்னு பார்க்கலாமா? என்னென்னா, குரு பகவான் தன்னுடைய பார்வையை அவர் பார்க்குறாரே, அப்போ அவர் எப்படி நெகட்டிவ் பண்ணுவாருங்க? அப்போ பார்த்தீங்களா, பாசிட்டிவ் எல்லாம் ப்ளஸ்ஸு, நெகட்டிவையும் பண்ண விடாமல் ஒருத்தர் உங்கள் முன்னாடி ஒரு ப்ரொடெக்ஷனாக நிற்பார் அப்படின்னா வேறு என்னத்தான் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் என்னன்னு பாருங்கள். துலா ராசி அப்படின்னாலே சித்திரை, விசாகம், சுவாதி இல்லையா? ஸோ நீங்கள் இந்த 3 ராசிக்காரர்களும் 3 நட்சத்திரக்காரங்களுமே நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ நடக்கிற தசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதில் மைனஸாக இருந்தால் கூட இந்த ப்ளஸ்ஸை பயன்படுத்திட்டிங்கன்னா பெரிய ப்ளஸ்ஸஸை நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, இது அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உண்டான வழி அப்படின்றத விட சொர்க்க பாதை அப்படின்றதே நம்ம சொல்லலாம். சாதிச்சு ஜெயிக்கக்கூடிய பார்வை அப்படின்றதே சொல்லலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கணும். சனி பகவான் 6ஆம் வீட்டில் வர்றது அப்படின்றதெல்லாம் கொடுத்து வச்ச வரம். ஸோ செகண்ட் ஆஃப் அப்படின்னு வர்ற வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட் கோ ஆன் த ஃப்ளோ. முயற்சிகள் எடுங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எது எடுத்தாலும் பிளான் பண்ணுங்க. ஆனால் அந்த பிளான் எல்லாம் டக்குன்னு நடக்க போகுது செகண்ட் ஹாஃப்ல மே மந்த்துக்கு அப்புறம். ஸோ ராகு கேது பெயர்ச்சி, ராகு மைனஸாக இருந்தாலும் குரு பகவான் பார்க்குறார். கேது லாபஸ்தானத்துலாம் வேற என்னத்தை சொல்கிறதுங்க. மெச்சூரிட்டி அப்படின்றது எந்த வழியில் வரும் அப்படின்னே தெரியாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னே வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த காலகட்டத்தில் செகண்ட் ஆஃப் 2025 நீங்கள் வந்து ஒரு கிளப் மீட்டுக்கு போகிறீங்க, அல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு மேடையில் ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் அங்கே ஸ்டார்ட் பண்ணால் எங்கேருந்து தான் வந்தது அந்த நாலேஜ், எங்கேருந்து தான் வந்தது அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், எல்லாரும் பாராட்டுறாங்க, எல்லாரும் மண்டக்குள்ளேயும் போய் தெளிவடைய வச்சிட்டிங்களே அப்படின்னு அப்ளாஸுக்கு மேலே அப்ளாஸ். அந்த அப்ளாஸ் வந்து உண்மையான அப்ளாஸாக இருக்கும், உண்மையான பேரு புகழாக இருக்கும். அதன் மூலியம் நிறைய பேர் உங்களுக்கு ஜாயின் ஆவாங்க, உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் வேணுமா கிடைப்பாங்க, உங்களுக்கு ஜாப் வேணுமா கிடைக்கும், கம்ஃபர்டபுளான ஜோனுக்கு நீங்கள் போயிடுவீங்க. பல ரூபத்துலேயும் பல அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இதில் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும், என்ன அப்படின்னா இப்போ வந்து டைம் பேலன்சிங் மட்டும் ரொம்பவே தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ராடினரியாக வரும்போது அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் உடம்பை கவனிச்சிக்காமல் இருந்துடக்கூடாது. நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆர்கனைசிங் ஆஸ்பெக்டை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். ஏன்னா இப்போ மல்டி டாஸ்கிங் பர்சனாக நீங்கள் ஆக போகிறீங்க. அப்போது இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்டு, அதாவது எல்லா கண்ட்ரிக்கும் இவர் தான்ப்பா சீஃப் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுக்குவாங்க, மண்டே ஃபஸ்ட் ஹவர் வந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு, செகண்ட் ஹவர் வந்து யூஎஸ்ஏக்கு, தேர்ட் ஹவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லண்டனுக்கு அப்படின்னு அவர் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இப்போ பல ஆர்கனைசிங் உங்களுக்கு தேவைப்படும். அந்த ஆர்கனைசிங் இல்லாமல் கச்சமுச்சான்னு பண்ணிட வேண்டாம். பட் ரொம்ப பெருசாக நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னா துளாராசி அப்படின்னாலே தெராசு, எல்லாரையும் விட ரொம்ப அழகாக துளாராசிக்கு தான் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கிடைக்கும். இந்த இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் கூடாத அமைப்புகள் ஏதாக இருந்தால் அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச புரிஞ்ச பிடிச்சிருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அவங்களோட கால் பண்ணி பேசி, ஏன்னா அஸ்ட்ராலஜி அப்படின்றது இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் இல்லை. பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ், நெகட்டிவாக இருந்ததுன்னா அந்த நெகட்டிவ்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம தர்மத்தில் பல வழிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வழி எல்லாமே நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ நீங்கள் போய் டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்டர் கரெக்டாக வழி நடத்துவார். ஏன் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, மேபி ஒரு அலோபதி டாக்டரே கூட இல்லை, இதில் வந்து எங்களை விட நீங்கள் இந்த ஆயுர்வேதிக் டாக்டரை போய் பாருங்கள், வைசி வசா, அதாவது அவங்களுடைய ஃபீல்டில் இருந்து கூட இன்னொருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணி அதன் வழியில் உங்களுக்கு வழி நடத்துவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே குரு கையை கொடுத்து காப்பாற்றுறார். சனி பகவான் அனைத்து விஷயத்தையும் ஜெயிக்க வைக்கிறார். சத்ருக்கள் அப்படின்றது இருக்கவே போகிறதில்ல. விடா சண்டை, குடுமி பிடி போடுற சண்டை, ஏன் மாமா மச்சான் சண்டை நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு 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 முயற்சி அத்தனை பிரச்சனையும் தவிடு பொடி ஆக்கி அந்த நெகட்டிவான பர்சன்ஸே உங்களை நட்பாக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனைக்கு உண்டான வழி உங்ககிட்ட கிடைக்குமா அப்படின்னு வந்து உங்களுக்கு சாதகமான வழியில் உங்களை வழி நடத்தி போவாங்க. ஸோ நெகட்டிவ் எல்லாம் இட் இஸ் கோயிங் டு கோ, பாசிட்டிவ் எல்லாம் வாவான்னு வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுக்கு ஒரு வழி நான் சொல்லணும்னா, ஆல்வேஸ் சுறுசுறுப்பாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஜாலின்றது உங்களுடைய டூல். அண்ட் உங்கள் துளாராசி மேலே தான் சனி பகவான் உச்சம் பெறார். அப்படிப்பட்ட சனி பகவான் 6ஆம் வீட்டுக்கு வரும்போது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட். 6ஆம் வீடுன்றது யார்? குரு பகவான். அந்த குருவுமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு 9ஆம் வீட்லேயும் சுற்றி எப்படி சுற்றினாலும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மேலே பாசிட்டிவ். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன், துளாராசி துலாலக்ன அன்பர்களே, ப்ளீஸ் யூஸ் திஸ் பாயிண்ட். அதாவது இந்த காலகட்டத்தை, இந்த வருடத்தை செகண்ட் ஹாஃபை பிரமாதமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. மேலும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீங்கள் எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் இந்த வருஷம் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. அண்ட் மேலும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் நான் சொன்ன மாதிரி ஓவர் பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கு கவனிச்சிக்க முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டும் வேண்டாம். ஸோ உற்சாகம் அது உங்களுக்கு எப்பயுமே பலத்தை கொடுக்கும். ஓகே, வின் பண்ணுங்க, சம்திங் சூப்பர். விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.